இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலி கிரேவி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ப்ரோக்கோலி வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு வெறும் மிளகாய்த்தூள், தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். அப்போ தான் நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிரேவி வராது. கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ப்ரோக்கோலியை போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ சின்ன கடாயில் பண்ணதுனால இடம் பத்தலை, அதனால் பெரிய கடாயில் போட்டுக்கிட்டேன். தண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் கிரேவி வர, ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கிளறி விட்டு இப்போ மூடி விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க ப்ரோக்கோலி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும்.